புது மருமகள். திருமணம் முடிந்த கையோடு சூர்யா தன் தாயார் சிவகாம அம்மாவை தன்னுடன் வந்துவிடும்படி அழைத்தான். இல்லப்பா, இந்த வீட்டை போட்டுட்டு எப்படி வர்றது? சும்மா கிடந்த வீடு வீணா போயிடும்ல என்றாள். அம்மா, உங்களுக்கு வயசாயிட்டு இனிமேலும் நீங்கள் தனியாக கிடந்து ஏன் கஷ்டப்படணும்? இனிமே உங்களை உட்கார வச்சு கீர்த்தனை சமைச்சு போடுவாள். எல்லா வேலைகளும் அவளை பார்த்துக்குவாள். நானும் உங்கள் கூட வந்துட்டா இந்த வீட்டை என்னப்பா செய்கிறது? வித்திட வேண்டியதான். மகன் இப்படி சொன்னதுமே அந்த முதிய பெண்மணியின் முகம் சுருங்கி போனது. வேண்டாப்பா, இது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு. விற்கிறதெல்லாம் கூடாது. என் உயிர் இந்த வீட்டில் தான் போகணும். என் காலத்துக்கு பின் நீ என்ன வேணா செய்துக்கோ. நான் வேண்டாங்கள. கண்ணீர் மழுக்க கூறினாள். சூர்யா மனமுருகி போனான். ஆனாலும் அம்மாவை தனியாக விட்டுட்டு போக விருப்பமில்லை அவனுக்கு. அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்காவது எங்களோட சென்னையில் வந்து தங்கிட்டு திரும்ப இங்கே வந்துடுமா ப்ளீஸ்? சூர்யாவின் ப்ளீஸ் அந்த தாய் உள்ளத்தை அசைத்தது. கீர்த்தனாவும் சூர்யாவுடன் சேர்ந்து கொண்டு கெஞ்சினான். அத்தை, நானும் நம்ம வீட்டுக்கு புதுசு. நம்ம வீட்டோட பழக்க வழக்கம் சம்பிரதாயம் எனக்கு தெரியாது. நீங்கள் தான் கூட இருந்து நல்லதை கெட்டதை சொல்லி தரணும். நீங்கள் எங்களோட கிளம்பி கண்டிப்பாக வரீங்க. அவளின் சொல்லை தட்ட முடியாமல் சம்மதித்தாள். சிவகாமி உப்மா ரவை, சாம்பார் பொடி, இட்லி பொடி, முறுக்கு சீடை என்று பம்பரமாக சுழண்டு தயார் செய்தாள். எங்கள் அம்மா இப்படி தான், கொஞ்சம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 70 வயசு ஆனாலும் 20 வயசு மாதிரியே அவ்வளோ சுறுசுறுப்பு. பாத்தியா கீர்த்தனா? இப்படியெல்லாம் ஓவராக வேலை செய்யக்கூடாது. அப்புறம் இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு தேஞ்சிரும். எப்பா, இந்த வயசுக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க. நானெல்லாம் சான்ஸே இல்லைப்பா. தோள்களை குலுக்கி கொண்டாள் கீர்த்தனா. சென்னை வந்து இறங்கியதுமே சிவகாமி அம்மா மனதில் கவலை ஏற்பட்டு விட்டது. கிராமத்தில் அவள் வீடு 3 கட்டு வீடு. அதில் வேலை செய்த உடம்பு. இத்தனை சிறிய வீட்டில் எப்படி இருக்கிற போகிறனோ என்று கவலையாகிவிட்டது அவளுக்கு. அதனால் புது மருமகளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தானே எல்லாவற்றையும் செய்தாள். கீர்த்தனா வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்ப தாமதமாவதால் அவளுக்கும் அது வசதியாகவே இருந்தது. அவளது வேலையிலும் அதிகம் கவனம் செலுத்த முடிந்தது. அதோடு கீர்த்தனாவிற்கு பெருமை தாங்கவில்லை. எத்தனை பேருக்கு இப்படி கொடுத்து வைக்கிருக்கும். பக்கத்து வீட்டுக்காரி சுமதியிடம் பேசும்போதெல்லாம் சொல்லி சந்தோஷித்தாள். வழக்கம் போல் அன்றும் அவளிடம், சுமதிக்கா, இன்னைக்கு அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க, இந்தாங்கக்கா என்று கொண்டு வந்து கொடுக்க உள்ளுக்குள் பொறுமை தீர்த்தாள் சுமதி. ம் நமக்கு மாமியார்னு வந்து வாச்சதே ஒன்று. நல்லா படுத்துக்கிட்டு உத்தரவு போடுமே தவிர ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. போதாதற்கு சண்டை வேற. அவரையும் டென்ஷன் பண்ணி அவர்கிட்ட எதையாவது போட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கி, சே, இவன் மட்டும் ஜாலியாக இருக்காளே என்று யோசிக்கும் போதே அந்த சந்தோஷத்திற்கு ஒரு அதிர்வெடியும் யோசித்தது அவளது குறுக்கு புத்தி. அன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போது சுமதி வீட்டுக்கு வந்த கீர்த்தனா, சுமதிக்கா, அத்தை இனிமே ஊருக்கு போகலையாம், எங்களோடவே இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குக்கா என்று சொல்ல எரிச்சலை காட்டிக்கொள்ளாமல் மெல்ல ஆரம்பித்தாள். கீர்த்தனா, உன்னைய நம்ம தெருவே தப்பாக பேசுதே என்று திரியை பற்ற வைத்தாள். என்னக்கா சொல்கிற? பதறி போய் கேட்டாள். ஆமாம் கீர்த்தி, நம்ம காலனியே உன்னை திட்டி தீர்க்குது. வயசான மாமியார வேலை வாங்குறியாம். உனக்கு ஈவு இறக்கமே இல்லையாம். ஜாட மாடையா வம்பு பேசுகிறாங்க. எல்லாம் பொறாம தான். எல்லார் வீட்லேயும் இதே கிசு கிசுவா பணம் வருது. உன் காதில் விழலையா? நீ வேலை வாங்குற மாதிரி பேசுகிறாங்க. அவர்களுக்கு இது எப்படி தெரியும்? சம்மந்தப்பட்டவங்க எப்போ புரளி பேசுகிறான்னா நம்ம பெண்களுக்கு கேட்கவா வேணும்? சரி, அதை விடு கீர்த்தி. சாப்பிட்டாச்சா? பற்ற வைத்து விட்டு பதறாமல் பேசினாள் சுமதி. அவ்வளோதான். கீர்த்தனாவுக்கு எதுவுமே ஓடலை. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா கொட்டி தீர்த்தாள் சூர்யாவிடம். கோவப்படாத, இது சாதாரண விஷயம். அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். அவளை
அமைதிப்படுத்தின சூர்யா அம்மாவின் அறைக்கு வந்தான். அம்மா, இத்தனை நாள் நீ வேலை செய்ததை பார்த்து கீர்த்தனா நல்லா கற்றுக்கிட்டா. இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கீர்த்தனா பார்த்துப்பா. நீ நல்லா சாப்பிட்டுட்டு ராமா கிருஷ்ணான்னு உட்கார்ந்திருந்தா அதுவே போதும் என்று அவன் சொல்ல அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள் சிவகாமி அம்மாள். என்ன சூர்யா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற? நான் என்ன புதுசாவா வேலை செய்கிறேன்? ஏன் இப்படி கண்டிச்சு பேசுகிற என்ற தாயின் கம்மிய குரல் அவனை இலக்கியது. இல்லைம்மா, கீர்த்தனாவை உட்கார வச்சு நீ வேலை வாங்குறதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்க தப்பாக பேசுகிறாங்கம்மா. இந்த தள்ளாயுத வயசில் உன்னை வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. கீர்த்தனா ரொம்ப நொந்து போயிருக்கிறா என்று சொல்ல, இவ்வளோதான விஷயம் என்பதாக பார்த்த அந்த அம்மாள் மகனிடம் சொன்னாள். சூர்யா, அவ தான் அரியா பொண்ணு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறதையெல்லாம் மனசில் எடுத்துக்கிறா. நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? கீர்த்தனா வேலைக்கு போகிற பொண்ணு. காலையில் சாப்பிட்டும் சாப்பிடாம உன்னோட கிளம்பி வரவ சாயங்காலம் அழுத்து சலித்து வீட்டுக்கு வரும்போது பார்க்கவே பரிதாபமாக இருக்குப்பா. அதான் காஃபி போட்டு அவள் கையில் கொடுக்குறேன். எனக்கு ஒரு மக இருந்தால் செய்ய மாட்டேனா? அதோட இந்த உடம்பு ஓடி ஆடி உழைச்சி வளர்ந்த உடம்பு சும்மா உட்காந்துருக்க தெரியாது. அது மட்டும் இல்லைப்பா, வயசான காலத்தில் சும்மா உட்காந்து இருக்கிறது பெரிய நோய்ப்பா. அப்படி உட்காந்தா மனசு தேவையில்லாமல் பலதையும் நினச்சி உணரும். வசதிக்கு பழகிடுச்சுன்னா உடம்பு அசதியிலே விழுந்துடும். நடக்க முடியாது, உட்காந்தா எழுந்திருக்க முடியாது. பிறகு எல்லா நோயும் உடம்புல குடிக்கொண்டுடும். உங்கள் 2 பேருக்கும் பெரிய சுமையாக மாறி போயிடுவேன். உடம்பும் ஒரு எந்திரந்தாப்பா. ஓடிக்கிட்டே இருந்தாதான் நல்லது. உட்காந்தா துரு பிடிச்சிடும். பொறாமை பிடிச்சவங்க எதையாவது சொன்னால் அதை கேட்குறதா? உங்கள் 2 பேருக்கும் நான் வேலை செய்கிறது பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், நான் ஊருக்கே போயிடுறேன். என்னால் மருமகளுக்கு கெட்ட பெயர் வேண்டாம். கண்களில் நீர் தழும்ப சிவகாமி அம்மாள் பேசியதை அத்தனை நேரம் வெளியிருந்து கேட்ட கீர்த்தனா ஓடி வந்து காலில் விழுந்த, அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. சுமதிக்கு என்னை கண்டாலே பொறாம. அதான் அவளாக கற்பனை பண்ணி கலகத்தை உண்டு பண்ணுறா. இனி மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை அத்தை. நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் போதும். வழக்கம் போல் நீங்களே எல்லாம் பாருங்கள். சொன்னபடியே ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட மத்திய தூக்கத்திற்கு விரைந்தாள் கீர்த்தனா.